Hello everyone. இப்போ நம்ம MS Excelல 5 important symbols in Excel பற்றி பார்க்கலாம். For example, equal to sort function யூஸ் பண்ணிக்கலாம். sort functionல array argument மட்டும் mandatory. array argumentல இந்த name range select பண்ணிக்கலாம். select பண்ணிட்டு கூடவே சேர்த்து கொஞ்சம் blank cellsம் சேர்த்து select பண்ணிக்கலாம். இப்போ enter கொடுத்தோம்னா இப்போ எக்ஸ்ட்ரா ஜீரோவும் சேர்த்து வந்திருக்கு. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ஜீரோவும் சேர்த்து வந்திருக்கு. அதை ரிமூவ் பண்ணோன்னா டபுள் கிளிக் பண்ணி எடிட்டிங்கில் போயிட்டு அந்த சார்ட் ஃபங்க்ஷன் அந்த நடுவில் இருக்கிற கோலன் பக்கத்தில் ஒரு டாட் வச்சுட்டு இப்போது என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஜீரோ இங்கே அப்பியர் ஆகிருக்காது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ அப்பியர் ஆகிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் போயிட்டு அந்த டாட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஜீரோ அப்பியர் ஆகிருக்கும். இந்த செலெக்ஷனில் ஜீரோ அப்பியர் ஆகிருக்கும். இது வந்து டாட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு வந்து அப்பாஸ்ட்ரஃபி பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 142 1423 அந்த மாதிரி டைப் பண்ணுறோம், இல்லை ஜீரோவோடு சேர்த்து டைப் பண்ணுறோம். 00142 அப்படின்னு டைப் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ஜீரோ அப்பியர் ஆகாது, வெறும் 142 மட்டும்தான் அப்பியர் ஆகிருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாஸ்ட்ரஃபி கொடுத்துட்டு 00142ன்னு டைப் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோவும் சேர்ந்து வந்திருக்கும். 00142ன்றது வந்துடுச்சு. இதுதான் அப்பாஸ்ட்ரஃபி. நெக்ஸ்ட் வந்து டபுள் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். ஈக்குவல் டு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு இந்த நேம் ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எம்ப்ளாயி ஐடி அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இந்த ரேஞ்ச் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ஃபால்ஸ்னு வருது. இப்போது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு அந்த A2லேருந்து A16 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ராக்கெட் கவர் பண்ணிடலாம். ப்ராக்கெட்குள்ளே வச்சுட்டு இப்போ அதுக்கு முன்னாடி டபுள் நெகட்டிவ் கொடுத்தோம்னா 0 and 1s கன்வெர்ட் ஆகிடும். ஜீரோஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதுதான் டபுள் நெகட்டிவோட யூஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொஷின் மார்க்கும் ஆஸ்டரிஸ்க்கும் பற்றி பார்க்கலாம். ஈக்குவல் டு கவுண்டிவ் ஃபங்க்ஷன். அதில் ரேஞ்சு கொடுத்துடலாம். கமா க்ரைட்டீரியாவில் இப்போது சிங்கிள் கொஷின் மார்க் கொடுத்தோம்னா அது வந்து சிங்கிள் கேரக்டரை குறிக்குது. இப்போ டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா 0 தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து ஒரு 3 கொஷின் மார்க் கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா 2ன்றது வருது. அதாவது இந்த ரேஞ்சில் வந்து 3 கொஷின் மார்க் 3 கேரக்டர் இருக்கிறது வந்து ராமன்றது ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. 3 கேரக்டர்ஸ்க்குரிய அந்த நேம் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு 2 தடவை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ்டரிஸ்க் கொடுத்தோம்னா இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா 15ன்றது அப்பியர் ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. பிகாஸ் இந்த இதில் வந்து 15 நேம்ஸ் இருக்குது. கவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டமில் கவுண்ட் 15. அதனால் மல்டிபிள் கேரக்டர்ஸை ஆஸ்டரிஸ்க் வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸை இண்டிகேட் பண்ணுறதுனால அது அப்பியர் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே அப்பியர் ஆகும், 15ன்றது வரும். இதுதான் வந்து கொஷின் மார்க் அண்ட் ஆஸ்டரிஸ்க் சிம்பிள்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு யூஸ் கேசஸ் சினாரியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.